நெருப்போட விளையாடிட்டா. பெரிய இடத்து சொந்தம் கிடைச்சு போச்சு. அவ இனி உங்களுக்கு கிடைப்பாளா? அவ எனக்கு கிடைக்கலனா யாருக்கும் இல்லாம பண்ணிடுவேன். விளையாட்டு வினையா போயிட போகுது. வேண்டாங்க, நாம இந்த ஊரை விட்டு போயிடலாம். வாங்க. வெயிட் பண்ணு, காரியத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். எப்படி? காச்சக்கு. என்னப்பா நீ சொல்றது ஆச்சரியமா இருக்க. ஆமாப்பா, மாதவிதான் இத்தனை நாளா மருமகளா இருந்திருக்கா. அடாடாடாடா, பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி ஆச்சு. பிரதாப்பும் அவன் பேர்ல உயிரே வச்சிருக்கிறான். உண்மையை சொல்லி மறுபடியும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான். அவசரப்படாதப்பா. ஓடி போனவதான் இந்த பொண்ணுன்னு தெரிஞ்சா அப்புறம் மனசு மாறினாலும் மாறிடும். அப்ப நீ என்னதான் செய்யணுங்கிற? எனக்கு அதான் புரியல. பிரதாப் அப்பா கிட்ட சொல்லி ஆக வேண்டியதை கவனிப்போம். மாதவின்னா என்ன, ராதான்னா என்ன, பேர்ல என்னப்பா இருக்கு? மனசு ஒத்து போனா சரிதான். நானே பிரதாப்பை கூப்பிட்டு பேசுறேன். நீ ஒண்ணும் குழப்பாத, எல்லாம் சரியாயிடும். வா, நமக்கு தெருவில் நின்று பேசியே பழக்கமா போச்சு. என்னங்க திடீர்னு போன் கால்? வா பிரதாப், நினைச்சே வந்துட்டேன். என்னங்க? நாளுக்கு நாள் என் உடம்பு மோசமாகிட்டே போகுது. நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. கவலைப்படாம இருக்க முடியுமா? நான் திடீர்னு தலையை போட்டுட்டா என் குடும்ப கதி என்ன ஆகுறது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஒண்ணு சொல்லுவேன், கேப்பியா? என்னங்க? உன் கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ண? நல்ல முடிவுதான். சொல்லுப்பா. அதுக்கு உங்க சம்மதம் வேணும். என் சம்மதமா? ராதாவை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. அத சொல்லத்தாம்பா நான் உன்னை கூப்பிட்டேன். முதல்ல உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி வர வச்சுடு. ஓகே. என்ன ராதா, தனியா நின்னுட்டு இருக்கீங்க? இந்த அழகான மேகங்கள் மலையை தழுவிட்டு போறத பாத்துக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியல. உன் அழகான மேனியை தழுவ ஒரு தென்றல் வரப்போகுது. நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் கிடைச்சாச்சு.